வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ துடரும். மோகன்லால் சோபனா நடித்து தருண் இயக்கத்தில் படம் வெளிவந்திருக்கு. நேற்று தான் படம் போய் பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்குன்னா, மோகன்லாலோட அனதர் மாஸ்டர் பீஸுங்க. அப்பா, அவரோட வின்டேஜ் ஆக்டிங் வந்து இஸ் பேக். செம்ம சூப்பராக இருக்குது படம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபேமிலியோட ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு வந்து ஷோபனா ஒய்ஃபு, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதை ஸ்டார்ட் ஆகுது. அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் அவர் வந்து பாரதி ராஜாட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபைட் மாஸ்டராக இன் சென்னை. அந்த சீன்ஸ் எல்லாமும் வருது, நிறைய தமிழ் சீன்ஸ் எல்லாமும் வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து கேரளாவில் வந்து அவர் வந்து அந்த ஒரு அம்பாசிடர் கார் வச்சுருக்காரு, அந்த சென்னை மெமரியா. ஸோ அதை வச்சுட்டு கதை, அந்த கார் வந்து அவருக்கு ரொம்ப பர்சனல், யாரையும் தொட விட மாட்டார். அதுலேயே ஒரு ஃபியூ சீன்ஸ்லேயே அதெல்லாம் காமிச்சிட்றாங்க அவருக்கு கார் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் எப்படியோ வந்து வேறு ஒரு விஷயமாக வந்து போலீஸ்கிட்ட மாட்டிட்டு அந்த காரை வச்சு அந்த கார் போலீஸில் மாட்டுறதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுதுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் நமக்கு வந்து க்ளூலெஸ், என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரில. விறுவிறுன்னு கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அதில் வந்து முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது வந்து வில்லன். பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. அப்பா, என்ன ஆக்டிங்கிறீங்க! அதாவது சிரிச்சுக்கிட்டே தான் வில்லத்தனம் பண்ணுவார். அவர் ரொம்ப பெருசாக இதுன்னா இல்லை, மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறது, மோகன்லால் லாலேட்டனுக்கு ஈக்குவலாக வந்து இவரும் வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் வில்லன் கேரக்டர் எப்போதுமே ஒரு படத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்போதுமே வந்து ஹீரோ கேரக்டரும் சரி வில்லன் கேரக்டரும் சரி எடுக்கும். அதுதான், ஒரே வில்லனாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக படம் எடுக்கும். அந்த இதுதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன இது என்னென்னாக்கா, செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது அவங்க என்ன இதில் போகிறாங்க, அதாவது என்ன யாரை டார்கெட் பண்ணுறாங்கங்கிறது கெஸ் பண்ண முடிஞ்சுது நம்மளால். இருந்தாலுமே படம் லாஸ்ட் வரைக்கும், அதாவது அந்த லாஸ்ட் ஒரு சீனில் வரும் அந்த வில்லனோட பொண்ணை வச்செல்லாம், அந்த சீனெல்லாம் வந்துட்டு நமக்கே வந்து அப்படியே அழுக வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி லாலேட்டன் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரு 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 சீன் வரும், மழையில் அப்படியே அழுதுகிட்டு அதுக்கப்புறம் ரூம்லேயும் போய் கதவை சாத்திட்டு அழுவார். அந்த சீன்லாம் உண்மையாகவே அவர் ஏன் சூப்பர் ஸ்டாராக இருக்கார், இத்தனை நாளாக அவரை ஏன் மக்கள் கொண்டாடுறாங்கங்கிறதுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு சாம்பிளுங்க. உண்மையாகவே அவர் என்ன ஆக்டிங், அவர் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக அவ்வளோ சூப்பராக ஆக்டிங் வந்து அவருக்கெல்லாம் ஆக்டிங்லாம் நம்ம அவரோட ஆக்டிங்லாம் கமெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம இல்லை, வேறு லெவல்னு தான் சொல்லலாம். கட்டாயம் இது மஸ்ட் வாட்ச் மூவிங்க. உண்மையாகவே ஒரு நீங்கள் போய் ஃபேமிலியாக போய் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய படம். கட்டாயம் பக்கத்தில் ஏதாவது ஒரு தேட்டர் இருந்ததுனாக்க போய் பாருங்கள். எஸ்பெஷலி நம்ம இளையராஜா சாரோட சாங்ஸ் எல்லாம் நிறையா வருது. இந்த பாட்டு என்னது, என்னம்மா கண்ணு, அப்புறம் ஐ திங்க் இளமை எனும் பூங்காற்றுன்னு நினைக்கிறேன், அந்த சாங் வருது. இளையராஜா சார் வந்து நமக்கு ஆல்வேஸ் நம்மளோட தமிழ் சாங்ஸ் வந்து ஒரு வேறு ஒரு லாங்குவேஜ் மூவியில் கேட்கும்போதும் சரி நமக்கு அப்படியே ஒரு தனி சந்தோஷம் வருது இல்லையா, அது வருது. நம்ம விஜய் சேதுபதியை பார்க்கலாம், அதில் கமல் சாரை பார்க்கலாம், அப்புறம் மீனிங் எல்லாம் பிக்சர்ஸில் இது பண்ணியிருக்காங்க. பாரதி ராஜா சார் வந்து 2-3 சீன்ஸில் ஆக்டே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு யார் வராதில், இந்த மாதிரி நிறையா பேர் நம்ம தமிழ் இதெல்லாம் வந்துட்டு விஜய்லாம் கூட வராரு அதில் வந்துட்டு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது படம். நீங்கள் வந்து போய் பக்கத்தில் ஏதாவது ஒரு தேட்டர் இருந்ததுன்னா துடரும் பாருங்கள். மஸ்ட் வாட்ச் மூவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.